வணக்கம் அன்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக பக்கம். நாம எல்லோரும் ஒரு பொதுவான கணக்கோட தான் நம்முடைய கரியரை தொடங்குறோம். 22 அல்லது 24 வயசுல ஒரு ஐடி அல்லது கார்ப்பரேட் வேலையில சேரறோம். நல்ல உழைப்போம், வருஷம் சம்பள உயர்வு வாங்குவோம். 60 வயசுல கோடிக்கணக்கான ரூபாயோட நிம்மதியா ரிட்டையர் ஆகலாம். இதுதான் நம்ம பலரோட கணக்கு. ஆனா இந்த கணக்கு ஒரு மிகப்பெரிய தவறு அல்லது ஒரு மாயை அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா, சமீபத்துல ஒரு முன்னணி நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி, அதாவது HR பகிர்ந்து கொண்ட ஒரு உண்மை சம்பவம் ஒட்டுமொத்த கார்ப்பரேட் உலகத்தோட நிதி கணக்கீட்டையும் அதன் பின்னணியில் உள்ள ஆபத்தையும் அம்பலப்படுத்தி இருக்கு. ஒரு முக்கியமான பட்ஜெட் மற்றும் அப்ரைசல் மீட்டிங் நடக்குது. அங்க ஒரு சீனியர் ஊழியரோட சம்பள உயர்வு பத்தி பேச்சு வருது. அவர் அந்த நிறுவனத்துக்காக கிட்டத்தட்ட 8 முதல் 9 வருடங்கள் தன் உழைப்பை முழுமையா கொடுத்து அமெரிக்க சந்தைக்கான ஒரு பெரிய ப்ராடக்ட உருவாக்கி கொடுத்தவர். ஆனா நிறுவனத்தின் முதன்மை நிதி அதிகாரி CFO ரொம்ப சாதாரணமா ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த ஊழியரோட சம்பளம் இப்ப அமெரிக்காவில் இருக்கிற ஒரு லோக்கல் ஊழியருக்கு தர அளவுக்கு வந்துடுச்சு. சோ இதுக்கு மேல இவருக்கு இங்க சம்பள உயர்வு தரதுல எந்த விதமான பினான்சியல் ஜஸ்டிபிகேஷனும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அங்கிருந்த HR அதிகாரி எவ்வளவோ போராடி பார்க்குறாரு. அவர் ரொம்ப திறமையானவர், அவரோட ப்ரொடக்ஷன் நாலேஜ் நிறுவனத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா CFO சொன்ன ஒரே பதில், திறமையெல்லாம் ஓகே, ஆனா ஆஸ் பர் த நம்பர்ஸ் இவருக்கு இதுக்கு மேல சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப நாம ஒரு நிதி சார்ந்த உண்மையை அனலைஸ் பண்ணலாம். ஏன் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்து IT மற்றும் டெக் ஆபீஸ்களை திறக்கிறாங்க? அதற்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் தான் இருக்கு. அது செலவு குறைவு, அதாவது காஸ்ட் அட்வான்டேஜ் ஆர் சீப் லேபர். இது அவமானம் இல்ல, இதுதான் உலகளாவிய வணிகத்தின் நிதி யதார்த்தம். கரியரோட ஆரம்பத்தில் நம்ம ஊர் வாழ்க்கை செலவை விட நமக்கு கிடைக்கிற சம்பளம் ரொம்ப அதிகமாக தெரியும். நாமளும் சந்தோஷமாக இருப்போம். நிறுவனமும் குறைவான செலவில் வேலை முடியுதுன்னு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் திறமையாக வேலை செஞ்சு அடுத்தடுத்த பதவிகளுக்கு போய் அதிக சம்பள உயர்வு வாங்கும்போது பின்னணியில் ஒரு ஆபத்தான விஷயம் நடக்குது. அதைத்தான் நம்ம த கேப் அப்படின்னு சொல்றோம். அதாவது வெளிநாட்டில் உள்ள ஒரு ஊழியரின் சம்பளத்துக்கும் உங்களுக்கு இந்தியாவில் தர சம்பளத்துக்கும் உள்ள இடைவெளி. நீங்க 30 அல்லது 35 வயசுல இருக்கும்போது இந்த கேப் பெருசா இருக்கும். அதனால நீங்க அவங்களுக்கு லாபகரமான ஒரு அசெட். ஆனா 40 அல்லது 45 வயதை நீங்கள் நெருங்குறப்ப உங்க சம்பளம் உயர்ந்து அந்த கேப் ரொம்பவே சுருங்கிடுது. எந்த நாள் அந்த கேப் சுருங்குதோ அந்த நாள் கார்ப்பரேட் கணக்கு புத்தகத்துல உங்களோட திறமை கணக்குல எடுத்துக்கொள்ளப்படாது, உங்களுடைய செலவு மட்டும்தான் பார்க்கப்படும். பினான்சியல் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் ஒரு எண், அதாவது ரிசோர்ஸ் நம்பர் மட்டுமே. நம்ம பலர் நிறுவனங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா கார்ப்பரேட் நிதி மேலாண்மை விசுவாசத்தை எப்படி பாக்குது தெரியுமா? மற்றொரு மூத்த அதிகாரி ஒரு மீட்டிங்ல சொன்ன விஷயம் இது. நம்ம கம்பெனில 10 வருஷத்துக்கு மேல வேலை செய்யற ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட சம்பளம் இப்போ ரொம்ப உச்சத்துக்கு போயிருச்சு. இதுக்கு மேல இவங்களை வச்சுக்கிறது லாபகரமா இருக்காது. அதனால ஆசியாவிலேயே இதை விட குறைந்த செலவுல எங்க வேலை செய்ய ஆள் கிடைப்பாங்க அப்படின்னு பாருங்க. கற்பனை செய்து பாருங்க. நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பல வருடங்கள் உழைத்து கோடிக்கணக்கான டாலர் லாபத்தை ஈட்டி கொடுத்த ஊழியர்களை வெறும் சம்பள பட்டியல் அதிகமா இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மாற்ற நினைக்கிறாங்க. இத நாம் நிதி ரீதியாக பார்த்தா உங்களுடைய கரியர் மதிப்புக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு காலாவதி தேதி, அதாவது எக்ஸ்பைரி டேட் வச்சிருக்காங்க. ஆனா அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. பலர் கேட்கலாம், எங்க அப்பா எல்லாம் 60 வயசு வரைக்கும் ஒரே அரசு வேலையிலோ அல்லது தனியார் நிறுவனத்திலேயோ வேலை செஞ்சு நிம்மதியா ரிட்டையர் ஆனாங்களே, நாமும் ஏன் இப்படி செய்ய முடியாது? காரணம் ரொம்ப எளிது. நாம் நம் பெற்றோர்களின் தலைமுறையிடம் இருந்து ஒரு திட்டத்தை அப்படியே கடன் வாங்கி இருக்கோம். அதான் பாரோட் கரியர் பிளான். ஆனா அன்றைய பொருளாதார சூழல் வேறு, இன்றைய கார்ப்பரேட் சூழல் வேறு. அன்றைய காலத்துல வேலை உத்தரவாதமான ஜாப் செக்யூரிட்டி இருந்துச்சு. யாரும் அவ்வளவு எளிதாக ஊழியர்களை நீக்க மாட்டாங்க. அவங்களுக்கு 60 வயது ஆகும்போது பிள்ளைகளின் கல்வி, திருமணம் என பெரும்பாலான நிதி பொறுப்புகள் முடிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை. லே ஆஃப்ஸ் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். மேலும் 45 அல்லது 50 வயசுல தான் நமக்கு ஹோம் லோன், EMI அல்லது பிள்ளைகளோட உயர்கல்விக்கான செலவுகள் என எல்லாமே உச்சத்துல இருக்கும். இந்த மிக முக்கியமான நிதி தேவை இருக்கிற காலகட்டத்துல தான் கார்ப்பரேட் நிறுவனங்கள் நம்ம அதிக சம்பளம் வாங்கும் ஊழியர் என்ற பட்டியலிட்டு வெளியேற்ற தயங்குறதே இல்லை.
கம்பெனியை நீங்களே சுத்தி பாருங்க. 50 வயசை தாண்டிய சாதாரண ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ரொம்பவே குறைவு. அப்ப ஆரம்பத்துல உங்களோட வேலை செய்த அந்த லட்சக்கணக்கான சீனியர்கள் எங்க போனாங்க? அவர்கள் யாரும் கார்ப்பரேட் உலகில் இன்னும் பெரிய உச்சத்தை அடைந்து மகிழ்ச்சியாக இல்ல. நிதி ரீதியாக திட்டமிடாததால அவர்கள் சந்தித்த யதார்த்தம் இதுதான். சிலர் கட்டாய ஓய்வு பெற்று வீட்டுல இருக்காங்க, சிலர் கன்சல்டிங் பண்றாங்க. ஆனா அதுல நிலையான மாத வருமானம் இருக்காது. இந்த மாதம் ப்ராஜெக்ட் இருக்கும், அடுத்த மாதம் இருக்காது. சிலர் வேறு வழியே இல்லாம தங்களுக்கு விருப்பம் இல்லாத ஏதோ ஒரு சிறு தொழில செய்யறாங்க. பலர் தங்களோட வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாம சொந்த ஊருக்கே திரும்பி போயிடுறாங்க. வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த நிதி ஆபத்து ரொம்ப அதிகம். ஏன்னா உங்களோட ஒரே ஒரு வருமான ஆதாரம், அதாவது சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் திடீரென நின்னு போயிட்டா உங்களோட ஒட்டுமொத்த நிதி நிலையும் சரிஞ்சு போயிடும். டாக்ஸ் ரோபோவின் நிதி ஆலோசனையாக நாம சொல்றது இதுதான். இந்த கணக்கீட்டை புரிஞ்சுக்கிட்டு கார்ப்பரேட் சிஸ்டத்தோட சண்டை போடுவதையோ அல்லது வருத்தப்படுவதையோ நிறுத்துங்க. ஏன்னா இது ஒரு பிசினஸ் மாடல். புவியீர்ப்பு விசை போல இதை நாம மாற்றி எழுத முடியாது. நாம செய்ய வேண்டியது என்ன? மாற்று வருமானம், பாசிவ் இன்கம். உங்களோட 35 அல்லது 40 வயசுல இருந்தே உங்களோட திறமைய முதலீடா மாத்தி வேலைக்கு அப்பாற்பட்ட ஒரு வருமான வழியை உருவாக்க தொடங்குங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். 45 வயசுக்குள்ள உங்களோட அவசர கால நிதி மற்றும் கடன்களை அடைப்பதற்கான திட்டங்களை முடிச்சிருக்கணும். உங்களை ஒரு சீப் லேபரா பார்க்க முடியாத அளவுக்கு தனித்துவமான மற்றும் நிறுவனத்திற்கு நேரடியாக லாபம் ஈட்டி தரும் திறன்களை வளர்த்துக்கோங்க. நாளைக்கு வேலையை விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த சம்பள இடைவெளி குறையிறப்ப என் நிறுவனமே என்னை வெளியேற்றினாலும் என்னை தாங்கி பிடிக்க என் கையில் என்ன நிதி திட்டம் இருக்கு அப்படின்ற கேள்வியை இன்னைக்கே உங்களை நோக்கி கேளுங்க. கார்ப்பரேட் மாயை உடைச்சு உங்களுக்கான நிதி சுதந்திரத்தை நீங்களே உருவாக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல நிதி சார்ந்த விழிப்புணர்வு தகவல்களுக்கு மறக்காம டாக்ஸ் ரோபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.